ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது எஃபெக்ட். ஸோ இதை பிக் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி எஃபெக்ட்லாம் இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டே பார்க்கணும் அப்படின்னா இந்த எஃபெக்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ளது வாட்டர் ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்டர் ஃப்ளோ எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து ஃபயர் ஒர்க். ஸோ ஃபயர் மாதிரி காமிக்கணும் அப்படின்னா அந்த ஃபயர் ஒர்க்கும். ஸோ அது ஸ்மோக், இந்த ஸ்மோக்கர் ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்மோக்லாம் கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபோக் மாதிரி காமிக்கனாலும் இந்த ஃபோக் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கடைசியாக உள்ளது ட்ரீயோட லீவ்ஸ். ஸோ அந்த லீவ்ஸ் உங்களுக்கு சிதற மாதிரி காமிக்கணும் அப்படின்னா இந்த லீவ்ஸுங்கிற ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ இதோட கலர்ஸ் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஃபவுண்டைன்ஸை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி ஃபவுண்டைன்ஸ் தேவை, இந்த மாதிரி ஃபவுண்டைன்ஸ் தேவை. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதோ அதை பிக் பண்ணிங்க. ஸோ பிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ எந்த அந்த ஃபவுண்டன் வேணும், ஸோ அந்த ஃபவுண்டனுக்கு தேவையான பேஸை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபவுண்டன் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஃபவுண்டனுமே உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ எகெயின் இந்த எஃபெக்ட்டில் வேறு ஃபவுண்டன் ஆட் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் ஸோ கிளிக் பண்ணி ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல வேணும், இந்த இடத்துல வேணும். ஸோ இதையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை மூவ் பண்ணுறதுக்கு இந்த மூவ் கமாண்டும், அதை ரொட்டேட் அண்ட் ரீசைஸ் பண்ணுறதுக்கு இந்த ரீசைஸ் கமாண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ ஹைட் எங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த ரொட்டேட் ஆப்ஜெக்ட். ஸோ அகெயின் அந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இந்த இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு ஃபவுண்டன் தேவையோ அந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ரெடி பண்ணிக்குவோம். ஸோ இந்த ஃபவுண்டன் இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஸோ அடுத்து நீங்கள் ஒரு ஃபயர் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னாலும் ஸோ இந்த எஃபெக்டில் சேஞ்ச் ஆப்ஜெக்ட். ஸோ அடுத்து உள்ள ஃபயர்ஸ். ஸோ எந்த மாதிரி ஃபயர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிக் பண்ணுங்கள். ஸோ எந்த இது தேவைப்படும், இந்த இடத்துல தேவைப்படலாம், இந்த இதுகிட்ட. ஸோ பிக் பண்ணுறது மூலிமா அந்த இதுகிட்ட ஒரு ஃபயர் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இதோட சைஸஸ் வேறு எதாவது நீங்கள் மாற்றினாலும் ஈஸியாக மாற்றிக்க முடியும். அதோட சைஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட சைஸை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ இந்த ஃபயர் ஆப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் நைட் மோடில் பார்க்கணும் அப்படின்னாலும் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காண்டி வெதர் கண்டிஷன் இதில் உள்ள நைட் மோட். ஸோ ஃபயர் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இதுமாதிரி வேணும் உங்களால் ஈஸியாக காமிச்சிக்க முடியும். ஸோ அந்த ஃபயர் அப்ளை பண்ணுறப்ப எந்த மாதிரி ஃபயர் வேணும் உங்களுக்கு அப்படின்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபயர் ஒர்க். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபயர் வேணாலும் ஸோ பிக் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ தேவையான ஃபயர் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளிக் பண்ணி இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இதோட பார்ட்டிகல்ஸ் கவுண்ட், ஸ்ப்ரெட் ஃபேக்டர் எல்லாமே தெரியுது. ஸோ சைஸஸ். ஸோ இந்த ஃபயரோட கலர் வேறு கலர் இருக்கனாலும் உங்கள் கலரை மாற்றிக்க முடியும். எமிட்டர் ஏரியா. ஸோ எவ்வளோ ஏரியாவுக்கு அது எமிட் ஆகணும். ஸோ லார்ஜாக நீங்கள் வெளியிற மாதிரி காமிக்கனாலும் லார்ஜாக இது மாதிரி காமிக்கும். ஸோ கேன்சல். ஸோ இதை எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஃபயர் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஜஸ்ட் கிளிக் இந்த ஃபயர். ஸோ அகெயின் இந்த வெதர் கண்டிஷனில் நீங்கள் டே மூடுக்கு சேஞ்ச் பண்ணீங்க. ஸோ டே பொழுதுக்கு இது க்ரியேட் ஆகிரும். ஸோ அடுத்த ஆப்ஜெக்டில் அதில் உள்ள எஃபெக்டில் கிளிக் பண்ணிப்போம். ஸோ எஃபெக்டில் அடுத்து உள்ள ஸ்மோக். ஸோ ஸ்மோக் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் இந்த ஸ்மோக்கை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்மோக் எடுத்துக்கிறோம். ஸோ எந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபயருக்கு மேலே உங்களுக்கு ஸ்மோக் வேணுனாலும் அந்த ஸ்மோக். ஸோ அதே இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபயர் எரிஞ்சு உங்களுக்கு அதுலேருந்து ஸ்மோக் போகிற மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு கலராக க்ரியேட் பண்ணாலும் உங்களால் கலராக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த இடத்துல கலர் க்ரியேட் ஆகணும். ஸோ கலர் ஸ்மோக் உங்களால் ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். ஸோ இதுமாதிரி ஸ்மோக் எஃபெக்ட் உங்களுக்கு தேவைன்னா இந்த எஃபெக்டில் வந்து ஸ்மோக் எஃபெக்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஃபோக். ஒரு ஃபோக் மாதிரி க்ரியேட் ஆனாலும் உங்களுக்கு ஃபோக் க்ரியேட் ஆகும். ஸோ எந்த மாதிரி வேணும். ஸோ இதை பிக் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த திட்ட வேணுமோ அதை பிக் பண்ணிங்க. ஸோ இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ஃபோக்கையோ இன்னும் ஸ்மோக்கை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்து ஒரு ட்ரீ ப்ளேஸ் பண்ணிப்போம். எந்த மாதிரி ட்ரீ வேணுமோ அந்த மாதிரி ட்ரீயை நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்க. ஸோ எந்த ட்ரீஸ் இது மாதிரி ஒரு ட்ரீஸ் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ எந்த திட்ட வேணுமோ அந்த திட்ட நீங்கள் பிக் பண்ணிவிட்டு ஸோ பிக் பண்ணதுக்கப்புறம் அந்த லீஃபெல்லாம் ட்ராப் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு அனிமேஷன் காமிக்கணும் அப்படின்னா ஈஸியாக காமிச்சிக்க முடியும். ஸோ அதுக்காண்டி எஃபெக்ட்
சேஞ்ச் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் கடைசியாக உள்ள லீவ்ஸ். ஸோ இதான் ஸ்ப்ரெட்டட் லீவ்ஸ். ஸோ இந்த லீவ்ஸ் 3 கிளிக் பண்ணுறேன். ஸோ எந்த அப்ளை ஆகணும், அந்த ட்ரீஸ் இந்த இதுக்கு நேராக அப்ளை ஆகணும்னு சொல்லிட்டிங்கன்னா இதுக்கு நேராக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ உங்களோட ஸ்ப்ரெட்டிங் அனிமேஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த லிட்டில் லீவ்ஸ்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகிற மாதிரி, அதாவது ட்ராப் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இதை எடிட் பண்ணும்போது எடிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த இதை மட்டும் தான் எடிட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எந்த கலரில் அந்த ஸ்ப்ரெட் லீவ்ஸ் க்ரியேட் ஆகணும். சப்போஸ் ஒரு க்ரீன் ட்ரீக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதோட கலரை நீங்கள் க்ரீனாக மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லீவ்ஸ் க்ரியேட் ஆகிற மாதிரி க்ரியேட் ஆகும். இதோட சைஸை நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். சைஸஸ், அந்த லீவ்ஸோட சைஸஸை மாற்றிக்கலாம். ஸோ இது எந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த டைப்பில் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ அமௌண்ட், ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ விண்ட் டைரக்ஷன், எந்த டைரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி அதை ட்ராப் ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த விண்ட் எக்ஸ் அண்ட் விண்ட் செட். ஸோ ஒய்ங்கிறது மேலேருந்து இருக்கிறதுனால கீழே ட்ராப் ஆகும். ஸோ எக்ஸ்லையும் ஜெட்லையும் நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கும்போது அதோட விண்ட் டைரக்ஷன் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஏர் இந்த பக்கம் அடிக்கனாலும் இந்த பக்கம்னால ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ரிவர்ஸ் டைரக்ஷன்னாலும் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ உங்கள் விண்ட் டைரக்ஷன் எதுவோ அந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ணி உங்களால் ஈஸியாக ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு லீவ்ஸ் அனிமேஷன் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அகெயின் எஃபெக்ட். ஸோ வேறு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகணும்னு ஸ்ப்ரெட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டிங் ஆகணும், ஸோ இந்த இடத்துல ஆகணும், இதுக்கு நேராக ஆகணும் அப்படின்னாலும் ஸோ இதை பிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இதில் மட்டும் ஸ்ப்ரெட்டிங் ஆகும். ஸோ கடைசியாக ஒரு லீவ் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் அனிமேஷன் பண்ணணும் அப்படின்னா இதை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அந்த எஃபெக்டில் ஃபயர், அதாவது ஃபவுண்டைன் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபயர், இந்த ஸ்மோக், ஃபோக் அண்ட் லீவ்ஸ் ட்ராப்பை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எஸ்கேப் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி தேவையான எஃபெக்டை உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சவுண்ட். ஸோ ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது இந்த ஆப்ஜெக்டில் உள்ள சவுண்ட் எஃபெக்ட். ஸோ இந்த பேஸ்கெட் பாலில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாம் உங்களுக்கு பேசிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வேணும் அப்படின்னாலும் ஈஸியாக அந்த சவுண்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நல்லா ஜூம் பண்ணிங்க. ஸோ இது ஜூம் பண்ணி போகும்போது உங்களுக்கு என்ன சவுண்டு கிரியேட் ஆகணும், ஸோ அதுக்காண்டி சவுண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எந்த மாதிரி சவுண்டு வேணுமோ அதை பிக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்கும். ஸோ அந்த சவுண்டை ஷேர் பண்ணி அதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது லொக்கேஷன் சவுண்ட். ஸோ ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஹாலில் ஒரு ஆடியன்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அடுத்து உள்ளது கேஃப். ஸோ எந்த மாதிரிலாம் இவங்களுக்கு சவுண்டு வேணுமோ அதை ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இது ப்ளே கிரவுண்ட் ஜெர்மனி. ஸோ பிக் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல அப்ளை ஆகுனா இந்த இடத்துல பிக் பண்ணிங்க. இந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களோட சவுண்ட் அப்ளை ஆகிருக்கும். ஸோ டேரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி எங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ளே கிரவுண்டுக்கு உள்ள சவுண்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ வேறு எதுவும் சவுண்ட் அப்ளை பண்ணாலும் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சி லெவலுக்கு போவோம். ஸோ ஒரு வின் சவுண்டு, அந்த வேவ் சவுண்டில் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காண்டி சவுண்ட். ஸோ எந்த மாதிரி சவுண்ட் வேணும் உங்களுக்கு, இந்த நேச்சர் சவுண்ட்ஸ். ஸோ பிக் பண்ணிங்க. ஸோ நேச்சர்ஸாக என்னென்ன சவுண்ட்லாம் உங்களுக்கு இருக்குமோ அந்த சவுண்ட்லாம் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதை பிக் பண்ணும்போது உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு உள்ளது, ஸோ ஒரு பீச்சில் ஒரு வேவ்ஸ் க்ரியேட் ஆகிற மாதிரி வேணுச்சுன்னா அந்த பீச் சவுண்ட்ஸ். ஸோ நார்மலாக உள்ள சவுண்ட்ஸ், ஸ்லோ வேவ்ஸ். ஸோ இந்த ஸ்மால் சவுண்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ பீச்சில் ஸ்மால் வேவ்ஸ் வரும்போது என்ன சவுண்ட் க்ரியேட் ஆகுமோ அந்த இடத்துல இந்த சவுண்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சவுண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ எகெயின் சவுண்ட் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ வேறு சவுண்டு வேணாலும் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு சவுண்டுமே வேணாலும் ஃபாரஸ்ட்.
ஸோ இது மாதிரி தேவையான சவுண்டை ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிட முடியும். ஸோ அடுத்து உள்ளது திங்ஸ். ஸோ திங்ஸ் சம்மந்தமாக சவுண்டு வேணாலும் உங்கள் திங்ஸ் சவுண்டை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு மோட்டார் பைக் மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த மோட்டார் பைக் சவுண்ட். ஸோ மோட்டார் பைக் ஒரு ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணி அதுக்கு இந்த அப்படி தான் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டில் சேஞ்ச் ஆப்ஜெக்ட் பிக் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்டார்டடில் இந்த மோட்டார் பைக். ஸோ இந்த பைக்கை இங்கே பிக் பண்ணிப்போம். ஸோ பிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த இடத்துல ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மோட்டார் பைக்கோட சவுண்ட் வேணும் அப்படின்னா எகெயின் சவுண்டில் சேஞ்ச் சவுண்ட். ஸோ இந்த மாதிரி சவுண்ட் வேணும். ஸோ இந்த மாதிரி சவுண்ட் மோட்டார் பைக்கோட சவுண்ட். ஸோ அதை பிக் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த இடத்துல அப்ளை பண்ணுமா அதை பிக் பண்ணிங்க. ஸோ இந்த மோட்டார் பைக்கில் உங்களுக்கு அந்த சவுண்ட் கிரியேட் ஆகணும். ஸோ இந்த மோட்டார் பைக்கில் நீங்கள் ஜூம் பண்ணும்போதோ இல்லை இந்த இடத்துல வரும்போதோ உங்களுக்கு அந்த சவுண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் ஒரு சவுண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த சவுண்டோட அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வெளிப்படும். ஸோ அடுத்து கடைசியாக உள்ளது இந்த பீப்புள்ஸ். ஸோ பீப்புள்ஸ் பேசிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வேணும் அப்படின்னா அந்த பீப்புள்ஸ் சவுண்ட். ஸோ பீப்புள்ஸ் கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாச்சும் ஒரு சவுண்டை நீங்கள் ஃபேவரட்டிஸாக ஆட் பண்ணோம்னா இங்கே கிளிக் பண்ணும்போது அதோட ஃபேவரட்டிஸ் ஆட் ஆகிரும். ஸோ இதை பிக் பண்ணுங்கள். நீங்கள் எதெல்லாம் நீங்கள் ஃபேவரட்டிஸாக ஆட் பண்ணீங்களோ அங்கே வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபேவரட்டிஸ் அன்டிக் பண்ணுறது மூலிமா அந்த ஃபேவரட்டிஸ் டைப் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும். ஸோ இதுதான் சவுண்ட் எஃபெக்ட். ஸோ ஒரு ஹோமில் பேசிக்கிற மாதிரி லொக்கேஷன் சவுண்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி நேச்சர்ஸாக இருக்கிற சவுண்டு, பீச் சவுண்ட், ஃபாரஸ்ட் சவுண்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுமாதிரி ஒரு திங்ஸோட சவுண்ட் வேணும், அதாவது மோட்டர் பைக்கோட சவுண்ட்ஸ், ஸோ அதுமாதிரி ஃபவுண்டன் சவுண்ட் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ கடைசியாக உள்ளது இந்த பீப்புள் சவுண்ட். ஸோ ஒரு பீப்புள்ஸ் பேசிக்கிற மாதிரி கிளாப் பண்ணுற மாதிரிலாம் சவுண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பீப்புள் சவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிக்கிறேன். இதை ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறது, அதை எப்படிலாம் எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் எப்படி ஒரு மாடல் இம்போர்ட் பண்ணி அதில் என்னென்ன பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.